வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ ரொம்பவே ஈஸியான சூப்பரான சாபுதானா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாபுதானா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஜவ்வரிசிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதை ஹிந்தியில் சாபுதானான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நார்மல் கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அரை டம்ளர் ஜவ்வரிசி தண்ணியில் 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கோங்க. இது போல் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கடுக்கு முடுக்குன்னு இருக்கக்கூடாது, நல்லா மசஞ்சாப்பில் இருக்கணும். பாருங்கள், நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் வறுத்த கடலை ஒரு 20 கடலை பக்கம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது போல் இதை அந்த ஜவ்வரிசி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான் இந்த கடலை ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டு அது கூட சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், கட் பண்ண இஞ்சி, கட் பண்ண பூண்டு 3 துண்டு சேர்த்து அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கூட இருக்கிறது போல் தெரிஞ்சது. நல்லா இது போல் வறுத்துக்கோங்க. தக்காளி நான் அரை டம்ளருக்கு அரை தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு அரை உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி இது கூட ஆட் பண்ணிடலாம். இது போல் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் சேர்த்துருக்க எல்லாமே ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு ஃபுல் ப்ரோட்டீன். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். லைட்டாக அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. காரம் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். கடைசியாக டேஸ்ட்டுக்காக லெமன் லைட்டாக சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாபுதானா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாயில் போட்டுனே வழுக்கிட்டு உள்ளே போகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 உங்களுக்கு பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க வீட்டில். அழகாக அப்படியே அல்வா போல் வருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.